ஹலோ நண்பா! இன்னைக்கும் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் தான் நம்ம சந்திச்சிருக்கோம்னு சொல்ல முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா, சுசுகி தரப்புலேருந்து சுசுகி டிஆர் 4Z4Sன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க குளோபலாக. அது வந்து பார்த்திங்கன்னா லுக்கு, ஃபிட் அண்ட் ஃபினிஷிங்கு, நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் டீட்டெயில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பைக்கு, காரில் ரிவ்யூஸ் ப்ளஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். நிறைய பேர் நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்குகிறாங்க. அவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இப்போ புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். வேறு ஏதாவது பைக் போடணுன்னாலும் கார் போடணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் பண்ண ரெடியாக இருக்கேன். அடுத்தடுத்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா சிறப்பான அம்சங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கான வீடியோவில் போய் பார்ப்போம். வித்தவுட் டிலே வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மட்டில் ஓட்டக்கூடிய ஒரு வண்டியாக தான் இதை நம்மளுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லே லடாக் ட்ரிப்புக்கு கொஞ்சம் அந்த இடத்துக்கு அந்த லே அவுட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சர்க்கிளான ஒரு சில இடங்களில், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊட்டி கொடைக்கானலில் கொஞ்சம் நம்ம ஆஃப் ரோட் பண்ணோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹில் ஸ்டேஷனில் வசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பைக் வந்து இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதோட விலை ரொம்ப கம்மியாக இருந்தால் அவங்கெல்லாம் வந்து இஷ்டப்பட்டு வாங்குவாங்க. இப்போ நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா விலை கம்மின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளஸ் தான் இருக்குது. எக்ஸ்ப்ளஸ்ஸு அதுவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1,80,000 அந்த ரேஞ்சில் வந்து நின்றுச்சு. 200cc இருந்தால் கூட இது வந்து ஒரு 400cc டாப் நாச்சாக இருக்கும். இதோட பவர் வைஸ் நம்மளுக்கு பார்க்கும்போது பவர் வந்து 38 bhp பவர் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கு பார்த்திங்கன்னா 37 Nm ஆஃப் டார்க் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. 5 ஸ்பீக்கர் பாக்ஸ் தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ வந்து நம்மளுக்கு பவரும் டார்க் ஃபிகர்ஸும் அதிகமாகவே நம்மளுக்கு கிடைக்குது. இந்த சுசுகி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. 2025 வந்து இது வந்து லான்ச் ஆக போகுது. ரிவாப்டாக நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக இந்த மாடல் இருந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஜினை வந்து நல்லா ஃபைன் டியூன் பண்ணி வந்து இந்த வண்டியை வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த வண்டியில் வந்து நம்மளுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். டிஃப்ரெண்ட் ஆஃப் வீல் பேஸோடு நம்மளுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் ஒரு வீல் பேஸ் நம்மளுக்கு வரும். வீல் பேஸ் மீன்ஸ் அந்த வீலோட சைஸஸ்ஸு, ஃப்ரண்ட்டில் ஒரு வீலோட சைஸ் வரும், பேக் சைடில் ஒரு வீலோட சைஸ் வரும். அந்த மாதிரி வீலோட சைஸ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி இதில் வந்து நம்மளுக்கு செம்ம டிஃப்ரெண்ட்டாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன எல்இடி பாட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஹெட்லைட்டை பொறுத்தவரையும் சிக்னல் லம்ப்ஸு அதிலே பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சிக்னல் லம்ப்ஸும் எல்இடியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது என்ன பிராண்டு? KYB அப்சைட் டவுன் ஸ்போக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா 280 mm ட்ராவல் கொண்ட ஒரு நல்ல ஒரு சஸ்பென்ஷன் வந்து ரிவாம்ப்டு பை கம்பஷனோட அட்ஜஸ்டபிளோடு நம்மளுக்கு கிடைக்கிது. பேக்கோட சஸ்பென்ஷன்ஸை பொறுத்தவரையும் மோனோஷாக்கு அதுவும் பார்த்திங்கன்னா 296 mm ட்ராவல் கொண்ட சஸ்பென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்கார்ட் நல்லா சூப்பராக நம்மளுக்கு ஹைட்டாக தூக்கி கொடுத்துருக்காங்க. சேறு சகதியிலலாம் போகும், அதனால் வந்து அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் ஒரு வாரத்தில் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் கூல் இன்ஜின் வந்து லிக்விட் கூல்டு வந்து அந்த ரேடியேட்டர் வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கலர் வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ எல்லோன்னு சொல்லிட்டு இந்த 2 கலர் வெரைட்டி வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குமா மார்க்கெட்டில் கண்டிப்பாக வரும். சீட்டோட ஹைட்டு வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது 920 mm, அதுவும் நல்ல ஒரு சீட் ஹைட்டு தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்டர் ரைடருக்கு கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்ட்ரகிளாக தான் இருக்கும் மேலே ஏறி உட்காந்து ஓட்டுறதுக்கு. 5.9க்கு மேலே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஏறுற மாதிரி உட்கார்ற மாதிரி இருக்கணும். நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது. த்ராட்டலை பொறுத்தவரையும் நம்மளுக்கு வந்து ரைட் பை ஒயர் த்ராட்டல் வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு எப்படி KTM இருந்தால் இவங்களுக்கு டேரக்ட் காம்படிட்டிவாக சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட இந்த மாதிரி ஒரு மட்டில் ஓட்டுற மாதிரி ஒரு வண்டி வந்து கிடையாது. ஆனால் இவங்க வந்து KTM தான் வந்து தாக்குறாங்க. அதனால KTMல இருக்க சேம் அதே ரைட் பை ஒயர் த்ராட்டில் 5 ஸ்பீக்கர் பவர் செட்டப்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. அட்ஜஸ்டபிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோலோடு நம்மளுக்கு வருது. டுவெல் சேனல் ABS நம்மளுக்கு கிடைக்குது இந்த வண்டியை பொறுத்தவரையும்.
அதே போல் இதோட ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா டச் ஸ்டீல் ஃப்ரேம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அதோட டிசைனும் நல்லா நம்மளுக்கு செம்ம சூப்பராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ஃபியூல் கேப்பபிலிட்டி ஒரு மட்டில் ஓட்டுறதுனால இதை வந்து ஃபியூலோட கேப்பபிலிட்டி வந்து கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இதுலேயும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 8.7 லிட்டர்ஸ் வந்து பிடிக்கிறவரை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டோட பிரேக்கிங் இல்லை, ஃப்ரண்ட்டோட டயர் செக்ஷன் சைஸ் வந்து பார்க்கும்போது 18/900 21 inches வீலோட நம்மளுக்கு வருது. இது வந்து ஒரு ஸ்போக்ஸ் வீல் தான், நல்லா சூப்பரான ஒரு ஸ்போக்ஸ் வீலு, நல்ல குவாலிட்டியாகவே நம்மளுக்கு இருக்கும். அதே தான் ரியர் சைடும் வந்து பார்த்திங்கன்னா 220/80 18 inches வீலோட நம்மளுக்கு கிடைக்குது. நல்ல ஒரு சூப்பரான பக்காவான ஒரு டயர்ஸு ப்ளஸ் வந்து நம்மளுக்கு அருமையான ஒரு இதில் நம்மளுக்கு ஸ்போக்ஸ் வீலில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சிட்டிஸ்க்கும் சரி எந்த இடத்துல வேணால் சூப்பராக ஓட்டி கொண்டு போகிற மாதிரி கிரவுண்ட் கிளியரன்ஸு 300 mm செம்ம லாங்கராக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது நின்று பேசும். நம்ம ரோட்லேயும் சரி, ஒரு மட் இருக்கிற இடத்துலையும் சரி, ஒரு ஹில்ஸில் ஓட்டுறனாலும் சரி, ஒரு மலை மேலே நம்ம ஓட்டுறனாலும் இது வந்து பார்த்திங்கன்னா டாப் நாச்சாகவே இருக்கும். வண்டியோட ஹைட்டை பொறுத்தவரையும் லென்த்தை பொறுத்தவரையும் 2270 mm, வண்டியோட வித்து 885 mm வருது. ஹைட்டை பொறுத்தவரையும் 1235 mm வருது. வீல் பேஸை பொறுத்தவரையும் 1495 mm வருது. வண்டியோட ஓவரால் வெயிட், இந்த வெயிட் வந்து நம்மளுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இந்த வெயிட் வந்து நம்ம ஏதாவது ஃபால் டவுன் ஆச்சுன்னா கூட தூக்குறதுக்கு தகுந்த ஒரு வெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்கன்னு நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 151 kilograms வெயிட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா நம்ம வந்து மேனரபிள் பண்ண முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டை தான் நம்மளுக்கு இந்த பைக்கில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைஸிங்கும் கண்டிப்பாக பார்த்து பண்ணாங்கன்னா இதோட சேல்ஸ் வந்து இந்தியாவிலும் சரி குளோபலாகவும் சரி சூப்பராகவே இருக்கும். இது வந்து மட் ட்ராக்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. யமஹா இன்ஜின் வந்து இது போல் தான் நம்மளுக்கு இருக்கும். அதே தான் சுசுகியும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் மட்டில் அவங்களும் சுசுகி நேமில் வந்து நிறைய ட்ராக்லலாம் ஓடுது, மட்லலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் வண்டி தான் இதுவும். இன்ஜின் மட்டும் அதில் கொஞ்சம் பவராக வந்து டியூன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து கொஞ்சம் லோவர் பவராக நம்மளுக்கு சிட்டி டிரைவிங்க்கு ஏற்ற மாதிரி, ப்ளஸ் நம்ம ஒரு நார்மல் மென்கிட்ட வரணுன்னா அதுக்கு தகுந்த பவர்லேயும் டார்க்லேயும் இதை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மட் வெஹிக்கிள்னே சொல்ல முடியும். சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. கண்டிப்பாக குளோபலாக லான்ச் ஆகும்போது இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம இந்தியாவோட பொசிஷன் வந்து எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி ரோடு எல்லாமே ட்ராக்ஸ் எல்லாமே இருந்ததுன்னா கண்டிப்பாக நிறைய பேர் பை பண்ணுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. போட்டிருக்க இந்த வீடியோக்கு ஒரு 100 likes வந்தால் போதும். நம்ம சேனலுக்கு அடுத்தடுத்த லெவலில் போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ காய்.